சிறகடி காசை இன்னைக்கு எபிசோடில் என்ன பஞ்சாயத்து பார்க்கலாம். மொத்த குடும்பம் முத்துவும் மீனாவும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. முத்துவும் மீனாவும் செல்வத்தோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பா வா முத்து, செல்வம் விஷயம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா, காசெல்லாம் கொடுத்தாச்சு. அப்படியே முத்து 5 லட்சம் எப்படி ரெடி பண்ணீங்க கேட்டப்போ, இல்லைப்பா செல்வம் 2 லட்சம் ரெடி பண்ணால் மீதி 3 லட்சம் முத்து. உடனே மனோஜ் ரொம்ப கேவலமாக, இவன் எங்கே 2 நாளாக கார் விட்டு சம்பாதிச்சிருப்பான், இவனா யார் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க, யாருக்கிட்ட வட்டி கடை வாங்கியிருப்பான், அவன் கேவலம் பேசுகிறாங்க. உடனே மீனா கோவம் வருது. இது பாருங்கள், என் புருஷன் இது போல் பேசாதீங்க, என் புருஷன் நேர்மையாக தான் உழைக்கிறாரு, யாரையும் ஏமாத்தலை, இந்த வீட்டுக்கு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் சொன்னேன். உடனே விஜய், ஏன்டி நான் எதுவும் பண்ணல என் வீட்டை கேட்க, இல்லை நான் அப்படி எதுவும் சொல்ல வரல, என் புருஷன் மட்டும் தள்ளி பேசாதீங்க. உடனே மனு சொல்கிறான், ஆமாம் புருஷன் மேலே பாசம் பொங்குது. ஒன்று முத்தோட உனக்கு தான் பாசம் இல்லை, அவங்க என்ன சொல்ல வராங்க கேளுங்க கேட்டப்போ, ஒன்று ரவி என்ன முத்து எப்படி பண்ண 3 லட்சம் கேட்டப்பா, இல்லை ரவி என் 2வது கார் இல்லை, அந்த 2வது கார் அடமானம் வச்சு தான் அந்த காசை வாங்கி கொடுத்தான். உடனே விஜய், ஆமாம் பாரி வரல, அப்படியே பாரி தேர் கொடுத்த மாதிரி ஒரு காரை தூக்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். இவனா எதுக்கு அவனா இவன் எது பண்ணுறான் சொல்லும்போது எல்லாம் கோவம் வருது. அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் பண்ணான், உனக்குனா வந்து உடனே முத்தோட அப்பா, மனோஜ் மட்டும் என் ஹெல்ப் பண்ணுறேன், கடன் வாங்குறேன், அது பண்ணுறாங்க, ஆனால் முத்துக்கு எதுவும் பண்ண மாட்டேன், இந்த வீட்டு பாத்திரத்தை வச்சு நீங்கள் தான் முத்துக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே கேட்டப்போ, அதுக்கு விஜய், நான் ஏன் பண்ணோம், எவனோ ஒருத்தன் கார் ஊற்றி கொலை பண்ணான், அதுக்கு நான் என் வீட்டு பாத்திரத்தை வச்சு நான் இவங்க ஹெல்ப் பண்ணமா, வேலை இல்லையா? இது 2 பேருக்கும் ஒரே அள்ளு விடுது. ஆனால் நம்ம பத்திரத்தை வச்சு காசு வாங்க தெரிஞ்சு போச்சான்னு இனிமேல் தான் தெரிய போகுது. இந்த விஷயம் அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு காசு மனோஜ் சைன் போட்டு பத்திரத்தை வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாது. இனிமேல் தெரிஞ்சால் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போனீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் கமெண்ட் போட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மக்களே.